தெரியாத பொய்ய சொல்லி அவனை இரு விழிகளும் அகற்றிட்டு அவனை நாடு கடத்திட்டேன். இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல மாமாவுடைய வரைக்கும் எதிர்பார்க்கணுமே. என் வாழ்விலே மறக்க முடியாத நாள் இந்த உண்மையாவே மொத்த பேருமே எல்லாம் ஒழிஞ்சாங்க. முன்னாடி வந்து பாக்கிறதுக்குள்ள காணோம். போட்ட விடு முண்டலுக்கு அப்படியே ஜக்காத்தி பத்தது போலிய முண்டலுக்கு ஆனா இன்னும் ஒருவன் இருக்கின்றான். இன்னும் ஒருவளா தானே நீங்க எல்லாம் ஒழிஞ்சிட்டு பார்த்தா என்ன இது ஈச கிளம்புறது ஒண்ணு கிளம்பி வந்து இருக்குது. என் நாட்டின் இளவரசி அவளையும் பதிவாகிவிட்டால் இந்த நாடு முழுவதுமே நமக்கே தான். அவளை நான் என்ன மட்டும் செய்யணும்னு சொல்லுங்க, அதை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். அதிகமா காதை கொடு. இன்னைக்கு அந்த தேவடியா வரட்டும் இருக்கிற பல ஊருக்கு பேச மாட்டாங்க. எப்ப போயோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இவனுக்கு என்ன ஊரை சுத்துற வேலை ஏண்டா வீடு பாத்தியா? போட்ட பொருள் போட்ட இடத்துல இருக்குது, பச்சை பொருள் பச்சை இடத்துல இருக்குது. அதுதான் அங்க காரி மூஞ்சின் கிடக்குது. அந்த காரி மூஞ்சி பொண்ணு எங்க போய் சுத்தின்னு கிடக்குறான். வீடு விட்டுட்டு அஷ்டலட்சுமி வீட்டுக்குள்ள நுழைவாளா? இந்த மாதிரி பார்த்தா எந்த லட்சுமி வருவா அப்படியே ஓடி அப்படியே ரிட்டர்ன் போயிட மாட்டா. இன்னைக்கு அந்த செவடியா வரட்டும். ரெண்டுல ஒண்ணு பார்த்தோம். தனியா இருக்கும்போது வந்தது இல்ல. அதே எங்க தந்தை எங்கன்னு கேட்டா தந்தை நகர்வலம் சென்றுதான் நாட்டு மக்களின் குறைகளை தீர்ப்பதை நான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, அரண்மனையில யாரும் கிடையாது, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களான்னு கேட்டான். ஆமான்னு சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னா, என்ன பார்த்து இந்த பத்தினியை பார்த்து காதலிக்கணும், கட்டி அணிக்கணும், முத்தத்தை கொடுக்கணும், என் காமத்தை தீர்க்கணும்னு சொல்லி என் கையை வர பிடிச்சி இஷ்டாட்டியே நீங்கள் கூறுவார்த்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய அண்ணன் யார்? நாட்டின் இளவரசர், படித்தவர், பண்புடையவர். அவரது செயலை கேட்டிருப்பார். உங்கள் மீது நம்பிக்கை கிடையாது. நீங்க போய் சொல்றீங்களா? போய் சொல்றீங்க. அப்ப நான் சொல்றது எல்லாமே போய் தான். நீ சொல்றது உண்மை. ஏய், இந்த நாட்டுக்கு போக முடியும்? என்னால் போக முடியுமா? போக முடியாது.